நம்ம இன்னைக்கு காலையில பதிவுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யா, ஒடசா, கெர்சன், கிர்வீராக், டின்ப்ரோபெட்ரோவஸ்க், சுமி, கர்கிவ் இந்த பகுதி எல்லாமே தாக்குதல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 174 ட்ரோன்கள் கிட்ட உக்ரைனோட நேரப்படி 28 மார்ச் சாயங்காலத்துல இருந்து 29 மார்ச் அதிகாலை வரைக்கும் மொத்தம் 174 ட்ரோன்களை லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதுல 99 ட்ரோன்கள் கிட்ட 90க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் கிட்ட வந்து பண்ணா டவுன் பண்ணிக்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் சில மீடியாஸ்ல வந்து வேறுபடுது. 90க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வச்சுக்கலாம். அதான் 100 கிட்ட ட்ரோன்களை வந்து டவுன் பண்ணிக்கிறாங்க. பட் 74 ட்ரோன்கள் சக்சஸ்ஃபுல்லா டார்கெட் அச்சீவ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல, டீகைஸ் அங்கேயும் போய் விழுந்துருச்சு அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. ஆனா இவங்களோட மீடியாக்களை தான் காலையில இருந்து வந்து பண்ண ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ மேசிவான ஸ்ட்ரைக் ரஷ்யா தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ். ஏன் அதை தாக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் மேற்குலக நாடுகளோட ஆளுங்கெல்லாம் வந்து மேற்கன்ஸ்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாமே சப்ளை பெல்ட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து கமாண்டர்ஸ் இருக்கலாம், கமாண்ட் போஸ்ட் வச்சிருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ மிக முக்கியமான பகுதிகளை ரஷ்ய தரப்பு வந்து குறிவிச்சு தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அர்ஜென்ட்டா வேணும், ஃபாஸ்டா பண்ணுவீங்களா இல்லையா, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் டேட்டாலாம் கொடுக்கறதுக்கு வழி அனுமதி பாருங்க மேற்குலக நாடுகளே, கொடுத்தாதான் நம்மளுக்கு ஆகும், ரொம்ப ஃபாஸ்டா தரணும் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்டப்பா அவர் தரப்புல இருந்து வெடிச்சிருந்து பேசிக்கிறாரு. ஏன்னா அமெரிக்கா வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கை ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இப்போ அதுக்கு மாற்றா வந்து பண்ண யூரோப்பியன் யூனியன், இதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான், அமெரிக்கா வெளியே போயிட்டு யூரோப்பியன் யூனியன் அண்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ யூரோப்பியன் யூனியனோட இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், டேட்டா ஷேரிங் வந்து உக்ரைனோட சீரஞ்சிறப்புமா நடக்கணும். ஏன்னா ரஷ்யாவோட உளவு விமானங்கள், உளவு ட்ரோன்கள், அதுக்கடுத்து வந்து பண்ண சேட்டலைட்ஸ், இது எல்லாமே உக்ரைன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. எல்லா மூமெண்ட்ஸையும் பார்த்து எந்தெந்த டார்கெட் வைக்கணுமோ அதை திறன்பட ரஷ்ய தரப்பு வந்து ட்ரோன்களை ஏவி விட்டு ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இழப்புகள் உக்ரைனுக்கு பெருமளவில் நடக்குது. இப்போ உக்ரைனுக்கு வந்து ரஷ்யாவை தாக்கணும், பதிலடி கொடுக்கணும்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சது நாங்கல் ஸ்பேஸ், இல்லைன்னா ஒலினா ஏர்ஃபீல்டு. ஸோ இது போல சில பல விஷயங்கள் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது மேலே தான் திருப்பி தாக்குதல் பண்ணுவாங்க. இதை விட்டு வேற எங்கேயாவது அடிச்சாங்கன்னா மக்கள் பகுதியில் போய் விழுந்துருது. ஸோ அதனால இழப்புகள் பெருமளவில் ஏற்படுத்த முடியறதுல அது உக்ரைனுக்கே பேக் ஃபயர் ஆயிடுது. சிவிலியன் மேலே அடிச்சாங்கன்னா பதிலுக்கு வெறி கொண்டு எல்லா இடத்துல அடிக்க ஆரம்பிச்சாங்க ரஷ்யா. ஸோ அது பேக் ஃபயர் ஆயிடுது, பெருமளவுல எதுவும் செய்ய முடியறதில்ல. ஸோ அதனால உளவு தகவல்கள் அப்படிங்கிறத மேற்குலக நாடுகள் சேட்டலைட்டை மாதிரி ரஷ்யாக்குள்ள மொஞ்சிட்டு இருந்தாதான் இந்த 3000 கிலோமீட்டர் 1800 கிலோமீட்டர் இது போல ரேஞ்ச் இருக்குது இல்லையா, வச்சுக்கலாம். சும்மா தொடச்சு ஷோகேஸ் பொம்மையா வேணா வச்சுக்கலாம். தாக்கணும் அப்படின்னா சேட்டலைட்ஸ் மேல பறந்துட்டு இருக்கணும். அது இலக்குகளை பார்த்து துல்லியமா டேட்டாஸ் எடுத்து பார்த்து செட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தாதான் அது ஜிபிஎஸ் கோடு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ எப்படி ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளானிஸ், ஸோ அதே போல உக்ரைனுக்கு உளவு நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் வேணும். ஸோ நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் இல்லாம இவங்களால ஒரு இலக்கை தாக்க முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கு மேற்குலக நாடுகளோட உதவிகள் தேவை. நார்மல் ஜிபிஎஸ், சிவிலியன் ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ணாங்கன்னா பார்டர் அப்படியே கர்ஸ்க்கு பார்டருக்குள்ள போனால் டங்குன்னு விழுந்துரு, கீழே அப்படியே மாதிரி கீழே விழுந்துரும். ஸோ எல்லாம் எலக்ட்ரானிக் பார்ப்பெல்லாம் சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மிலிட்ரி ரீதியாக இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் வேணும். அது அமெரிக்கா இதுக்கு மேலே தர முடியாது ரஷ்யா கூட தாக்குதல் பண்ணும்போது. ஏன்னா அவங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டு இருக்காங்க, சமரசத்துக்கு. அப்போ வந்து இது போல டேட்டாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, சிக்கலாயிரும். ஸோ இது போல டீட்டெயில்ஸ்லாம் வேலைகள்லாம் நடக்கிறதுனால உக்ரைனால எதுவுமே பண்ண முடியல, ரஷ்யாவை எதுவுமே செய்ய முடியல. தாக்க முடியாதுன்ட்டு இல்லை, அவங்க கிட்ட அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லை. ஸோ தொழில்நுட்பம் பின்னடைவன் காரணமானால உக்ரைனால ரஷ்யாவை எதுவுமே செய்ய முடிய மாட்டேது. ஆனால் ரஷ்யா நினைச்சதை உக்ரைன்ல செஞ்சிடறாங்க. இதுதான் சூப்பர் மெர்சி. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் சீக்கிரமா அதை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்ரியாட் மிசைல் தான் தரல, லைசன்ஸை கூட நான் செஞ்சுக்கிறேன், இது இப்போ இல்லை ரொம்ப வருஷமா கேட்டுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டோனை மாற்றி பேசிக்கிறார். எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதாவது மிரட்டல் தான் இதுக்கு மேலே. தலைவர் கேட்குறாரு அப்படின்னா கையை கட்டிட்டு வந்து கொடுத்துடணும். F-35 தயாரிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும், கொடுத்துடணும். கொண்டு வந்து அவர் உள்நாட்டில் வச்சு தயாரித்து அவர் எல்லாம் செஞ்சுக்குவார். ஸோ இதுக்கு மேலே சேட்டலைட்டு, நேவிகேஷன், கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் இது எல்லாமே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை கேட்டெல்லாம் வாங்குறாங்க, மிரட்டி வாங்குறாங்க, உக்ரைன் எதுவாக நடந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ ஒன்ஸ் அமெரிக்கா வந்து ஸ்டெப் அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூகேவோட சேட்டலைட்டு இல்லை ஃப்ரான்ஸோட சேட்டலைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சேட்டலைட்லாம் சப்ரஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி ரஷ்யா கிட்ட இருக்குன்னா இருக்குது. ஸோ அதை வந்து சப்ரஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே டைரெக்டாக போர் தொடுத்த மாதிரி ஆயிடும். ஏன்னா அவர் என்ன ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, உங்களோட விஷயங்கள்னால தான் எங்கள் நாட்டுக்குள்ள தாக்குதல் நடக்குது, அதனால எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும் உங்களோட சேட்டலைட்ஸ் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து
ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது தான். இந்த அமெரிக்கான்றதுனால லார்ஜ் ஸ்கேல் கான்ஃபிளிக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அமெரிக்கா வெளியே போறாங்க அப்படின்னா ஓகே இது இவங்க தான் அப்படின்னா சரி பரவாயில்லவா பார்த்துக்கலாம், என்ன அதுன்னு பார்த்துக்கலாவா அப்படிங்கிறது போல அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்களுக்கு தலைமுடிவா போயிடும். ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அந்த ஒரு காரணனால தான் தாக்குதல் இப்போ வரைக்கும் ரஷ்யாக்குள்ள வேற எந்த ஒரு பகுதியிலையும் பண்றதில்ல. இந்த ஆயில் டிஃபைனரி தெரிஞ்ச இடம் அது போல விஷயங்களே தெரிஞ்சுக்கிட்ட சில பகுதிகள் மேலேயே ப்ரீ டிஃபைன்டா கொடுத்துருக்கிற பாத்தை வச்சு தாக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர அதை தவிர்த்து வேற ஏதாவது போய் அடிக்கிறாங்களா? மிக முக்கியமா ஏதோ ஒரு அம்யூனிஷன் ஸ்டோரேஜ் அடிச்சிட்டாங்களா? அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை மரியோபோல்ல இருக்கக்கூடிய ஆயுத கடங்க தாக்குதல் பண்ணிட்டோம். அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் தான் டொனஸ்கோட மிக முக்கியமான பகுதி. இதைத்தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆரம்பத்துல இருந்தே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். ரஷ்யாவுக்கு வேணுங்கிறதா ஒரு சில நாட்கள்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கிரீமியா பகுதியிலிருந்து பின்புறமா வந்து அடிச்சாங்க. மொத்தம் 5 பகுதிகளில் முன்னேறி வந்தாங்க உக்ரைன்ல பிடிக்கிறதுக்காக. அதுல பின்புறத்துல வந்து பிடிச்சது இந்த மரியோபோல். ஏன்னா முன்னோக்கி வந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த படையும் அதை அடிச்சு ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. எல்லாமே நம்ம பல வரலாறுகள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த டைம்லயே எந்த படையுமே ஹிட்லர் படை நாசி படை யாராலையுமே இந்த இடத்துல ஜெயிக்கவே இல்லை. இந்த டொனஸ்க்கு லுஹான்ஸ்க்கு கீழே மரியோபோல் வரைக்கும் ஸ்ட்ரைட் அடிச்சு ஜெயிச்சதே இல்லை. இந்த கர்கியூ வழியா அடிச்சுதான் ஆர்க் அடிச்சு தான் உள்ள போய் ஜெயிப்பாங்க. அப்படித்தான் நடந்திருக்கு. ஹிட்லரா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி போல்ஷெவிக்ஸ் அந்த சண்டை நடந்ததா இருக்கு, யாரா வேணா இருக்கட்டும், வரலாறுல இது போல நடந்ததே இல்லை. முதல் முறையா ரஷ்யா வரலாறை உடைச்சிருக்காங்க. சோவியத் ரெட் ஆர்மி கூட ஜெயிக்கல இந்த பகுதியில, அவங்களால முடியல. அவங்களும் கர்கியூ வழியா அடிச்சு சுமி வழியா அடிச்சு தான் உள்ள வந்தாங்க. அப்போ என்சர்க்கிள் பண்ணதுக்கு அப்படிதான் வந்து டொனஸ்க் லுஹான்ஸ்க்கு பிடிச்சாங்க. ரஷ்யா இப்போ 99%, 98% லுஹான்ஸ்க் பதியா பிடிச்சு வச்சிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. ரஷ்யா தரப்பு வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அடுத்தது 80% மேல வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க் பதியா பிடிச்சிருக்கிறதா ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டினோட ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஆர்கிங்கல்ஸ்கி சப்மரைன் இருக்குல்ல அந்த டைம்ல உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தார். இது மாபெரும் சாதனை, உலக சாதனையும் சொல்ல. இது வரைக்கும் எந்த நாடு செய்யாத, எந்த ஆர்மியும் செய்யாத ஒரு விஷயத்த ரஷ்யா இந்த தடவை செஞ்சிருக்காங்க, ரஷ்யன் ஃபெடரேஷன் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற. ஏன்னா அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் ஒன்று இருக்கு. இது போல பகுதிகள்லாம் உளவு தகவல்ங்கிறது உக்ரைனுக்கு பெருமளவில் கிடைக்கல. அதனாலதான் அம்யூனிஷன் டிப்போலாம் பெருமளவில் அவங்களால தாக்க முடியறது இல்லை. இதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா மேற்குலக நாடுகள் ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அவங்களால தாக்க முடியும். அப்பதான் ராணுவம் முன்னேறாங்க இல்லையா, அவங்கள தடுக்க முடியும். இதுக்கு உளவு பார்க்கக்கூடிய சேட்டலைட்ஸ் 24/7 அவங்க உளவு பார்க்கல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சேட்டலைட்ஸா அந்த பகுதிகளில் ரீடைரக்ட் பண்ணாதான் அவங்களால தகவல்கள் எடுக்க முடியும். மிலிட்ரி மூவ்மெண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கு, ஸோ இந்த டேட்டாஸ் இமேஜஸ் இது எல்லாத்தையும் வச்சு பல வகையில யோசிச்சா மட்டும்தான் அந்த கரண்டா இருக்கக்கூடிய டார்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைனால அடிக்க முடியும். அப்பதான் முன்னேற்றத்தை தடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா 1000 கிலோமீட்டர் ரேஞ்சில் பல வெக்டார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாபெரும் அஃபென்சிவ் பிளானை வகுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதே மேற்குலக தரப்புல இருந்து. ஸோ இது போல விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உளவு தகவல்கள் தேவைப்படும். ஸோ அப்படி அந்த சமயம்னு பார்த்து அமெரிக்கா வெளியே போயிட்டாங்கன்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு முதல்ல மேற்குலக நாடுகளால முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுதான் இங்க சிக்கலை ஏற்படுத்து. ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா 1000 ட்ரோன்கள் நாங்க அதாவது வருஷத்துக்கு 10 லட்சம் ட்ரோன்கள் நாங்க உற்பத்தி பண்றோம் எஃபிவி ட்ரோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எஃபிவி ட்ரோன்கள்னா இப்போ காமிகாசி ட்ரோன்கள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம இந்த ட்ரோன்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது கண்ணில் வந்து காகல்ஸ் மாதிரி மாட்டிட்டு அதை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. குட்டியோண்டு ட்ரோன்கள் இருக்கும், அது போய் காமிகாசியாகவும் யூஸ் ஆகுது. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனை பயன்படுத்தி அதை போய் தாக்குதல் பண்றாங்க இல்லையா, வயர்லெஸ் வயர்டு. ஸோ இது போல 10 லட்சம் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ ட்ரோன்கள் பெருமளவில் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயாச்சு. அவங்க தரப்புல இருந்து என்ன செஞ்சுக்கிறாங்களா, நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். ரஷ்யா மொபைலைஸ்டு லேசர் வெப்பன் ஒன்று வச்சுக்கிறாங்க, அது இந்த மாதிரி செய்யுது, அதோட அவுட்புட்டை மட்டும் காமிச்சாங்க, அதோட மெயின் வெர்ஷனை காட்டலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ காமிச்சிருக்காங்க. இது ஒரு நார்மல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கு. இதோட ஆப்ரேஷன் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஹாலோ பிளாக் கல்லியே ஓட்ட போடுது, அதாவது காங்கிரீட் செவரியா ஓட்ட போட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய கடிக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதை சோதனை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த லேசரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம நார்மலாக வந்து துப்பாக்கியை சுடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டைம் டிலே இருக்கும், புல்லட்ஸ் வந்து ரீச் ஆகி ட்ரோனை படுறதுக்கு. அதுலேயும் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஆனால் இது போல் லேசர்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பட் ட்ரிகர் அழுத்தினோம்னா அந்த இடத்துல அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால
FPV ட்ரோன்கள் இது போல பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இதுக்கு மேல யூனிட்ஸ்ல ஒரு கம்பெனி, இது போல கம்பெனிங்கிறது சில நம்பர், ஒரு 5 நபர் கொண்ட ஒரு கம்பெனி அப்படிம்பாங்க. பிரிகேடுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல இருந்து சப் டிவிஷனா வரதான் ஒரு கம்பெனி. கம்பெனில 5 சோல்ஜர் சேர்ந்து முன்னேற்றத்துக்கு போறாங்க அப்படின்னா அது ஒரு கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் கிட்டயாவது இதுக்கு மேல இது போல கையில வந்து ஒரு லேசர் கன் இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க, மொபைலைஸ்டு லேசர் கன்னு. ஸோ ரஷ்யா தொழில்நுட்ப வளர்ச்சியில வேற கட்ட வளர்ச்சி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல FPV ட்ரோன்கள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனை பார்த்து அவங்க பயப்படணும்னு நீட் இல்லை. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா நார்மலா துப்பாக்கி சுடுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். துப்பாக்கி இருக்கு, நம்ம கையில இருக்கும், எடுத்து சுடனா சுட முடியுமா? சுட முடியாது. சுட்டா புல்லட் படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சுட்டோம்னா நம்ம மேலேயே சுட்டக்கூடாது. அது போல வேலைகள்லாம் நடந்துடும். அதே போலதான் இந்த லேசர் கன்னும். இதுக்குன்னு ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங் எடுத்து பழகிட்டாங்க அப்படின்னா ரியாக்ஷன் டைம், ஒரு ட்ரோன் சத்தம் கேட்குதுன்னா எந்த சைட்ல இருந்து கேட்குது, இது போல ப்ராக்டிஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம நின்றுட்டு இருக்கோம்னா ட்ரோனோட சத்தம் கேட்குதுன்னா எந்த சைட்ல இருந்து கேட்குது. இது எல்லாத்துக்குமே ஏஐ இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்வஸ்டிக் சிக்னல் ரீடிங் சொல்லிட்டு ஹெல்மெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வதந்திகள் தான். செய்திகள் வந்துச்சுன்னா நான் காட்டுறேன். உள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க அனலிஸ்ட் தரப்புல, நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஹெல்மெட்ஸ் இருக்கும், அதில் அக்வஸ்டிக் சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ரோன் பறக்குதுன்னா நம்மளோட லெஃப்ட்டு, நம்மளோட ரைட்டு, அது போல் அவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு இருக்கும். ஸோ அது போல் பேசிக்குவாங்க. அவங்களோட கண்ணாடி வைசர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேயே வந்து காமிச்சிடும் நார்மலாக போகக்கூடிய வீரர்களுக்கு. அதாவது ட்ரோன் இந்த சைடில் இருக்குது, ட்ரோன் அந்த சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் வருதுன்னு அந்த சத்தத்தை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுற மாதிரியான ஹெல்மெட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி, அதாவது இப்போ ஒன்ஸ் போர் எஸ்கலேட் ஆகுதுன்னா அதிநவீனமான யுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே வேற ரேஞ்சுக்கு போயிடும். ஏன்னா போடக்கூடிய உடைகள்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வேரியேஷனாக மாறிடும். ஒரு ஒரு இது ஒரு எக்ஸாசரேஷனாக இருக்கும், ஒரு கம்ப்ளீட் டிரான்சிஷனாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. போடக்கூடிய உடையிலேருந்து எல்லாமே இராணுவத்துக்கு. ஏன்னா ஒரு 30-40 கிலோ எடுத்துகிட்டு போகிறாங்கனாலும் வெயிட் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்ட இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இதெல்லாம் வச்சு பெருமளவில் அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏன் நம்ம உக்ரைனில் பார்த்துருப்போம், பக்முட் பகுதியில், அதாவது ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனோட வீரர்கள் பக்முட் பகுதியிலேருந்து பின்வாங்கி போயிட்டு இருக்கும்போது வீரரோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிடும். உக்ரைனோட சோல்ஜர் பேக், நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அதிகமாக புக் வச்சுட்டு போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிஞ்சு போயிடும். அப்போ பச்சை பச்சையாக கேட்கணும் தோணும் இல்லையா? அதுவும் ஒருத்தன் பின்னாடி சுட்டுட்டு இருக்கிறாங்க, கரும் பிடிச்சவன். முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க வீரரை கையில் பிடிச்சிட்டு பாதுகாப்பாக போயிட்டு இருக்கும்போது பேக் வேற பிஞ்சிச்சுன்னா அது வேற கிலோ கணக்கில் வெயிட் இருக்குது. அதை வந்து 2 பேர் பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த வீரரோட உயிர் முக்கியமா, பேக் முக்கியமா? இத்தனை ஊழல் நடக்குது அப்படிங்கிற தெளிவாக இந்த வீடியோ பதிவுலேருந்து பல விஷயங்கள் பார்த்துருப்போம். வீரர்களாக வீடியோ போட்டுருந்தாங்க முன்னாடி, அதாவது நம்ம போடுற ட்ரெஸ் இப்படி இருக்குது, பேக் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம். இது எல்லாமே காரணம் என்னன்னா, அந்த பேகு, ஜாக்கெட்ஸு, ட்ரெஸ்ஸு இது எல்லாமே உக்ரைனில் தயாரிக்காம வெளிநாடுகள்லேருந்து வாங்குறாங்க. அது குறிப்பாக ஜாக்கெட்ஸும் துருக்கியிலேருந்து வாங்குறாங்க. துருக்கியில் உள்நாட்டில் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதை விட உக்ரைனோட ராணுவம் அதிகமாக காசு கொடுத்து வாங்குது. இப்படிலாம் ஸ்கேன் நடந்துட்டு இருக்குலாம் பார்த்துருப்போம். ஸோ இது போல விஷயங்கள்னால தான் உக்ரைன் பெருமளவில் பிரச்சனை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மேபி அவங்க மாடர்னைஸ் பண்ணுறாங்க, உள்நாட்டிலே எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு ஒரு பாடம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேக் தயாரிக்கிற கம்பெனியாக இருக்கட்டும், ஜாக்கெட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியாக இருக்கட்டும், வீரர்களுக்கு தயாரிக்கக்கூடிய உடை செய்யக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து நம்ம வீரர்களுக்கு செஞ்சாதான் அது குவாலிட்டியாக இருக்கும். வேற ஏதோ நாடுகிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கினோம்னா அவன் அப்படித்தான் செஞ்சு தருவேன், வச்சுக்க வேணும்னா வச்சுக்க, இல்லாட்டிப்போ அப்படிங்கிறது போல அந்த டைம்னு பார்த்து நம்மளை கிராக்கி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது நம்மளுக்கு சிக்கலாக போயிடும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் பலது இருக்கு. ரஷ்யா அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. உக்ரைன் இதில் ரொம்ப லேகாக இருக்காங்க. என்ன நடக்க போகுது? உக்ரைன் அவங்களோட லெசன்ஸ் இருந்து பாடம் கற்றுக்கிட்டு சேஞ்ச் ஆவாங்களா, இல்லை ரஷ்யா திரும்ப அவங்களோட சூப்பர் மெஷினால உக்ரைனை சப்ரஸ் பண்ணுவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.